அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு திருக்குறளும் உடல் நலமும். திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம். அந்த வாழ்வியல் இலக்கியத்தோடு நமக்கு உடல் நலம் பேணும் வழிமுறைகளை எடுத்து காட்டுகின்றது. இன்று திருக்குறள் 2வது குறள் பார்ப்போம். கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 2ஆம் திருக்குறள் உடம்பும் மனமும் நலமுடன் வைத்து கொள்ளும் வழிமுறைகளை விளக்குகிறது. குறள் 2. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றார் தொழாரெனின். இதன் பொருள், தூய்மையான அறிவின் வடிவமாக காட்சி தரும் இறைவனின் திருப்பாதங்களை வணங்காதவராக இருப்பின் அவர் பல நூல்களை கற்றறிந்தாலும் அதனால் பயன் எதுவும் இல்லை. இது உடல் நலத்தோடு பொருந்தும் விளக்கம். எப்படி இது உடல் நலத்தோடு பொருந்துகின்றது என்பதற்குரிய விளக்கம். இறைவனின் தூய்மையான அறிவு என்பது உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்கும் நல்ல ஒழுக்கங்களை குறிக்கிறது. இறைவனின் வணங்கிய நல்லொழுக்க நெறிகளை பின்பற்றி வாழாதார் கற்ற கல்வி உடலுக்கும் உண்மையான ஆரோக்கியத்தை தராது. இந்த குறளின்படி மன தூய்மையே உடலின் உண்மையான உடல் நலத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் அடிப்படையாகும் என்று வள்ளுவர் தம் குறட்பாவில் கூறியுள்ளார். இனி அடுத்த பதிவில் 3வது குறளை பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.